வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக நாங்கள் சஜஸ்ட் பண்ண போகிற படம் ஃபாலோயிங் வந்து 2024 வெளிவந்த ஒரு சவுத் கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு கிம் சேஹ்வி. அண்ட் இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கு ஜியாங்-டே இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். இவருக்கு வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் கொடுக்குற அந்த ஸ்பேர் கீ, அதாவது இவரோட கிளைண்ட்ஸ் கொடுக்குற ஸ்பேர் கீ வச்சுட்டு இவர் வந்து அந்த யாராவது பையரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி தனியாக இவர் வந்து வீட்டுக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு வீடை வந்து நோண்டி பார்க்குறது. அங்கே இருக்கிற அவருக்கு அந்த வீட்டோட ஞாபகத்தை அவருக்கு பிடிச்ச ஏதாவது சின்ன விஷயத்த வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சுபாவம் இருக்க ஒருத்தர்னு சொல்லலாம், ஒரு குட்டி சைக்கோன்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். பட் இவருக்கு வந்து ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். இவர் சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டுருப்பார். அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஹான்சராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்ளீனான ஒரு ரொம்பவே நல்ல பொண்ணுங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்க ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர். இவங்களை வந்து ரொம்பவே அட்மையர் பண்ணி இவர் வந்து அவளை ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு தெரியாமல் அந்த பொண்ணை பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, அவங்க லைஃப்பை ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பார். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எதர்ச்சியாக அவங்களும் வந்து அவளோட ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு வீடு வந்து என்னோடய வீடை ஒரு மாதத்தில் விற்று கொடுக்கணும்னு கேட்பாங்க. ஸோ இவருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சதுனால அவங்க ஆஃபீஸில் நான் இந்த கிளைண்ட்டை டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவரே வாண்டடாக போய் அவங்கக்கிட்ட வந்து பேசுறது. அப்புறம் அதே மாதிரி அவங்களோட ஸ்பேர்க்கியை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இவருக்கு இருக்க சுபாவத்தை அவர் வந்து அதே ஃபாலோ பண்ணுவார். அதாவது அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே போகிறது, அவங்க இல்லாத டைமில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து என்னென்ன இருக்குங்கிறத நோண்டி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பார். அட் த சேம் டைம் கிளைண்ட்ஸையும் கூப்பிட்டு போய் அந்த வீட்டை காமிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பார். ஒரு நாள் வந்து இவர் இதே மாதிரி பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் நைட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போவாரா இல்லைன்னு நினச்சிட்டு அப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட்டை பார்ப்பாரு. என்னென்னா வந்து ஹான்சரோ யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த சோஃபா மேலே வந்து அவங்க ஒரு ரத்தத்தோடு அப்படி படுத்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுவார். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ வந்து இவர் இந்த விஷயத்த உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் போலீஸ் வந்து நீ எதுக்கு இப்போது இந்த வீட்டுக்கு வந்த, கிளைண்ட் யாருமே கூப்பிடாம நீ எதுக்கு உள்ளே வந்தங்கிற மாதிரி நிறையா கொஷின்ஸ் வரும். இவரையே ஃப்ரேம் பண்ண விட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இவர் வந்து தயங்கிட்டு உடனே என்ன பண்ணுவாருன்னா அங்கிருந்து கிளம்பி போய் ஒரு வயசான வந்து கிளைண்ட்ஸ் மாதிரி கூப்பிட்டுட்டு அவங்க ஃபஸ்ட்டு உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் போய் பாருங்கிற மாதிரி அனுப்பி வைப்பார். ஸோ தட் அவங்க வந்து பார்த்துட்டு இந்த கொலையை ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த கொலையை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வருவார். பட் வந்துட்டு அதே மாதிரி அந்த கிளைண்ட்டை கூப்பிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்த மாதிரி எந்த ஒரு ட்ரேஸுமே இருக்காது. ஸோ அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். என்ன இப்போ எதுவுமே காணோம், நம்ம பார்த்தது பொய்யா என்ன ஏதுன்னு அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவார். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இதை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக ஃபீல் ஆகும் நமக்கு. என்னடா திடீர்னு நடந்த விஷயம் எதுவுமே காணுமே, ஒரு வேளை அவரோட கற்பனை, அந்த மாதிரி பல கொஷின்ஸ் வரும். இதுக்கப்புறம் இந்த படம் வந்து இதனால் நான் சொல்லிட்டு இருந்த அத்தனையுமே வந்து நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்க்கலாம். இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான். இனிமேல் அந்த படத்தோட உண்மையான ஒரு ட்விஸ்ட்டு வந்து நீங்கள் இதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக போகிற ஒரு சஸ்பென்ஸ் நிறையா இருக்க ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். இந்த படம் அந்த டைமில் வந்து கொரியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண ஒரு படம். அண்ட் இது வந்து ஒரு சைபர் த்ரில்லர். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் மொமெண்ட் இருக்குது. அண்ட் நம்ம நினச்ச மாதிரியே இந்த படம் போகாது. ஸோ இட் இஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. எங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான படம்னு சொல்லலாம் 2024 வந்த கொரியன் படங்களில். ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணுச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.